மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இயக்க விதிகளில் பகுதி 2 பார்க்க இருக்கிறோம். விசையின் திருப்புத்திறன் செயல்படும் சில எடுத்துக்காட்டுகள். முதலில் பற்சக்கரங்கள், இரண்டாவது ஏற்ற பலகை, 3 திருப்பு சக்கரம். இது மூணுமே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், விசையை ஒரே புள்ளியில் செயல்படக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், முதலில் பற்சக்கரங்கள். இது வட்டப்பரப்பின் விளிம்புகளில் பல் போன்ற மாற்றம் செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த பற்சக்கரங்கள் மூலம் திருப்பு விசையினை மாற்றி இயங்குகின்ற வாகன சக்கரங்களின் வேகத்தை என்ன செய்யலாம்னா மாற்றிக்கொள்ளலாம். அதே மாதிரி சீசா, இது விளையாண்டுருப்பீங்க நீங்கள் சின்ன வயசுலேயே. இப்போயுமே நம்ம பூங்காலாம் போனோன்னா, பார்க்கு, பூங்கா அந்த மாதிரி இடத்துக்கெலாம் போனேன்னு சொன்னால் இந்த சீசா அமைக்கப்பட்டிருக்கும். உனக்கு நீங்கள் ஏறி விளையாண்டுருப்பீங்க. அதில் அமர்ந்துள்ள எடை அதிகமான ஒருவர் மற்றொருவரை எளிதில் தூக்குகிறார். எடை அதிகமான நபர் பலகையின் ஆதார புள்ளியினை நோக்கி நகரும்போது விசை செயல்படும் தூரம் குறைந்து அங்கே திருப்பு விசையுடைய செயல்பாடு குறைகிறது. எனவேதான் எடை குறைவான உள்ளவர் மேலேயும் எடை அதிகமாக உள்ளவர் என்ன செய்கிறாரு, கீழேயும் இருக்கிற மாதிரி அமைகிறது. அடுத்தது திருப்பு சக்கரம். மிக வலுவான மகிழுந்து மற்றும் பார உந்திகளின் சக்கரங்களின் திசையினை குறைவாக திருப்பு விசை கொண்டு எளிதில் மாற்ற இந்த திருப்பு சக்கரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நெக்ஸ்ட் என்னென்னா, திருப்பு திறனினுடைய தத்துவம், பிரின்சிபல் ஆஃப் மோஷன்ஸ். சம நிலையிலுள்ள பொருள் ஒன்றின் மீது சம மதிப்புள்ள அல்லது சம மதிப்பற்ற விசைகள் இணையாகவோ அல்லது எதிர் இணையாகவோ செயல்பட்டால் இருபுறமும் செயல்படக்கூடிய அந்த திருப்புத்திறன் எப்படி இருக்குன்னா, ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்குங்கிறாங்க. இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 சமநிலையில் உள்ள ஒரு பொருள். P என்பது ஆதார மையம். இப்போ D1 D2 என்பது என்ன, தொலைவு. D1 D2 என்பது தொலைவை குறிக்கக்கூடியது. F1 F2ங்கிறது விசை. இதுவும் என்னன்னு சொன்னால் விசை. சரி, இப்போ இதன் மீது நம்ம ஒரு விசையை செயல்படுத்தும் போது அந்த F1 D1 F2 D2 இதுதான் சொல்ல வராங்க. ஓகே, F1 D1 F2 D2, அதாவது வலம் சுழி திருப்புத்திறனும் இடம் சுழி திருப்புத்திறனும் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சமமாக இருக்கும். ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். இதுதான் விசையினுடைய திருப்புத்திறனுடைய தத்துவம். நெக்ஸ்ட் நியூட்டனினுடைய 2ஆம் இயக்க விதி. கவனிங்க நல்லா. பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அந்த பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்தகவில் அமையும். ஓகே, இந்த விதி விசையினுடைய எண் மதிப்பை அளவிட உதவுறதுனால இது விசையின் விதி என்று கூறுகிறார்கள். ஓகே, இப்போ பாரு, M நிறை கொண்ட பொருள் ஒன்று U என்ற ஆரம்ப திசை வருது. இப்போ எக்ஸாம்பிள் ABன்னு வச்சுக்குவோம். வருது. இதில் பார்த்தீங்கன்னா A என்ற இடத்துலேருந்து B என்ற இடத்துக்கு நம்ம போகிறதா வச்சுக்குவோம். M என்று நிறை கொண்ட ஒரு பொருள் போகிறதா வச்சுக்குவோம் நம்ம. அப்போது ஆரம்பத்தினுடைய திசைவேகம் என்ன அப்படின்னா U. இது சென்று இந்த இடத்துல Bங்கிற இடத்துல அடையும் போது அதனுடைய திசைவேகம் V. சரி, U என்ற இடத்திலிருந்து V என்ற இடத்திற்கு அது எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சு போகிறதுக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறது T. இந்த மூணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட்டை நம்ம வரையறுத்தோம்னு சொன்னால் அதுதான் நியூட்டனுடைய 2ஆம் இயக்க விதியை வருவிக்கிறது. என்ன நம்ம பார்ப்போம். சரி, இங்கே சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு நியூட்டனின் 2ஆம் இயக்க விதிப்படி F இன்ஃபினிட்டிஸ் உந்த மாற்றம் பை காலம். அதாவது Fங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் இன்ஃபினிட்டிவ் mv மைனஸ் mu கொடுத்துருக்குறாங்க இன்ட்டு T. ஏன் ஏங்கிற ஒரு இடத்துலேருந்து பிங்கிற இடத்துக்கு M நிறை கொண்ட ஒரு போகும்போது யூவிலிருந்து Vக்கு போகுது. யூனா ஆரம்ப திசை வேகம், Vனா இறுதி திசை வேகம். அப்போ எவ்வளோ டைம் எடுத்துக்குது. இந்த மூன்றையும் வருவிக்கிறது தான் நமக்கு என்னன்னு சொன்னால் இந்த நியூட்டனின் 2ஆம் இயக்க விதின்னு சொன்னேன் இல்லையா. அப்போது ஆரம்ப திசை வேகத்தோட இறுதி திசை வேகம் நமக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாங்க,
இந்த எம்வி நிறை இறுதி திசைவேகம் இல்லையா மைனஸ் எம்யூ இது கணக்கிடுறாங்க நமக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்துட்டேன் பாருங்கள். அப்போ எஃப் இன்ஃபினிட்டிவ்ஸ் எம்வி மைனஸ் எம்யூ இன்ட்டு டி. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், மாறிலியெல்லாம் நம்ம வந்து 1ன்னு வச்சுக்குவோம் இல்லையா. அப்போது கே இஸ் ஈக்குவல் எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எம்வி மைனஸ் எம்யூ இன்ட்டு டின்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது 1, கே இஸ் ஈக்குவல் டு 1 என்பதனால் இது நம்ம விட்டுறலாம். ஓகே, அடுத்து என்ன வரும், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்வி மைனஸ் எம்யூ இன்ட்டு டின்னு வச்சுக்கிறோம். சரி, இந்த எம் காமனாக இருக்கிறதெல்லாம் வெளில எடுத்துடலாம். எம் இன்ட்டு வி மைனஸ் யூ இன்ட்டு டி வச்சுக்கிறோம் நம்ம. ஓகே, சரி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உங்களுக்கு விசைனா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு பார்த்தோம். நம்ம விசை ஈக்குவல் டு எம்ஏ என்று பார்த்தோம் இல்லையா. இப்போது எம் நமக்கு தெரியும், உனக்கு இஸ் ஈக்குவல் டு எம். இப்போ ஏங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, வி மைனஸ் யூ இன்ட்டு டி தான் என்னன்னு சொன்னால் ஏ. ஓகே, அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஏக்கு பதிலாக எம் இன்ட்டு வி மைனஸ் யூ இன்ட்டு டின்னு வச்சுக்கோம். ஓகே, அப்போ என்ன பண்ணுறது உனக்கு, இப்போ ஏக்கு என்ன மீனிங் சொன்னால், இறுதி திசைவேகத்திலிருந்து ஆரம்ப திசைவேகத்தை கழிச்சுட்டு அதை வந்து காலத்தால் பெருக்கினா நமக்கு கிடைக்கும். அப்போ விசைனா என்ன அர்த்தம், நிறை இன்ட்டு முடுக்கம். விசைனா என்ன அர்த்தம், நிறை இன்ட்டு முடுக்கம். சரி, அப்போது சீரான திசைவேகத்தில் நகரும் பொருளினை தொடர்ந்து நிறுத்த புறவிசை ஏதும் தேவையில்லை. ஒரே சீராக இயங்கி கொண்டிருக்கிற பொருள்னால் அதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் புறவிசை ஏதும் தேவையில்லை. புரை விசைகளின் தொகுபயன் மதிப்பு சுழியாக இல்லை எனில் திசைவேக மதிப்பில் உறுதியாக மாற்றம் இருக்கும். இப்போது சீரான வட்ட இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் திசைவேகத்தின் எண்மதிப்பும் மாறிலியாகும். இருப்பினும் அந்த பொருளானது வட்டப்பாதையின் ஒவ்வொரு புள்ளியிலும் தனது திசையினை தொடர்ந்து மாற்றிக்கொள்வதால் திசைவேக மாறுபாடு ஏற்படுகிறது. இதை நீ வந்து 9th படிச்சிருப்பீங்க இல்லையா. விசையினுடைய அலகு என்ன, எஸ்ஐ. விசையினுடைய எஸ்ஐ அலகு என்னென்னா நியூட்டன். ஓகே, இதன் அலகு வந்து சிஜிஎஸ் அலகு டைன் எனப்படும். நீங்கள் ஏற்கனவே தெரியும் நம்மளுடைய மெத்தட் என்ன இருக்குன்னு சொன்னால் எஸ்ஐ அலகுகளாக இருக்குன்னு படிச்சிருக்கோம் இல்லையா, மெட்ரிக் அலகுகள். அப்போது சிஜிஎஸ்ன்னா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அலகு டைன் என்று சொல்கிறார்கள். 1 நியூட்டன் என்பதை வரையறுனா 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள், 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் 1 மீட்டர் பை வினாடி அளவிற்கு முடுக்கிவிடப்படும் தேவைப்படும் விசையினுடைய அளவு தான் 1 நியூட்டன் எனப்படும். 1 நியூட்டன் எப்படி வரையறுக்கிறாங்கன்னு சொன்னால் 1 கிலோகிராம் மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் என்று வரையறுக்கிறார்கள். அதேமாதிரி ஒரு டைன் என்பது 1 கிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றை 1 சென்டிமீட்டர் மைனஸ் ஸ்கொயர், அதாவது 1 சென்டிமீட்டர் மைனஸ் ஸ்கொயர் அளவிற்கு முடுக்கிவிடப்பட தேவையான விசையினுடைய அளவு தான் ஒரு டைன். ஒரு டைன் என்பது என்னென்னா 1 கிராம் சென்டிமீட்டர் பர் -2. ஒரு நியூட்டன் என்பது 10⁵ டைன் ஆகும். ஊரலகு விசை 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றை 1 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் அளவிற்கு முடுக்கப்படும் விசையினுடைய அளவு தான் ஒரு நியூட்டன். இது வந்து ஓரலகு விசை என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருப்பியல் அலகு விசை. கிராவிடேஷன் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, ஓரலகு நிறை, அதாவது 1 கிலோகிராம் பொருள் ஒன்றை புவியின் ஈர்ப்பு முடுக்கத்திற்கு இணையாக முடுக்கிவிடப்படும் விசையினுடைய அலகு தான் ஈர்ப்பியல் அலகு விசை. இதனுடைய எஸ்ஐ அலகு கிலோகிராம். கேஜிஎஃப் இதனுடைய அலகு வந்து இதில் வந்து கிராமில் வந்து ஜிஎஃப் அப்படின்னு குறிப்பிடுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த 1 கிலோகிராம் எஃப் எதுக்கு சமம் அப்படின்னு சொன்னால் 9.8 நியூட்டனுக்கு சமம். அதே மாதிரி 1 கிராம் எஃப் எதுக்கு சமம் அப்படின்னு சொன்னால் 980 டைனுக்கு சமம். சரி, நெக்ஸ்ட்டு கணத்தாக்கு. கணத்தாக்கு என்னென்னா 1 செகண்டில் ஏற்படக்கூடிய மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை, இதுதான் கணத்தாக்கு. ஓகே, இது என்னென்னா திடீர்னு நின்றுட்டே இருக்க ஒருத்தவங்க ஃபோர்ஸாக குத்திடுறாங்க இல்லையா செகண்டில், ஸோ இதுதான் கணத்தாக்கு விசை, வேறு ஒன்றும் இல்லை.
கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கணத்தாக்கு விசை என்பது உந்த மாறுபாட்டிற்கு சமமான அளவாகும். இதன் அலகு கிலோகிராம் மீட்டர் பை வினாடி அல்லது நியூட்டன் வினாடி நியூட்டன் வினாடி. பொருளின் மோதல் காலம் குறையும் போது அந்த பொருள் மீது செய்யப்படும் கணத்தாக்கு விசையின் மதிப்பு அதிகரிக்கும். பொருளின் மோதல் கால மதிப்பு அதிகமாகும் போது அந்த பொருளின் மீது செயல்படும் கணத்தாக்கு விசையின் மதிப்பு என்ன செய்யும்? குறையும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்ட் எக்ஸாம் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிரிக்கெட் விளையாட்டில் வேகமாக வரும் பந்தினை பிடிக்கும்போது பின்னாடி விக்கெட் கீப்பர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார்? அந்த கையை பின்னோக்கி எடுத்துகிட்டு போவார். பின்னோக்கி எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணுன்னா, அந்த பந்து மோதக்கூடிய காலம் குறையும். லேட்டாக தானே கையில் பிடிபடும். அப்போ பண்ண செய்யும், அந்த பந்து கையில் ஏற்படுத்தும் கனதாக்க விசையினுடைய அளவு இங்கே குறைக்கப்படும். இதுதான். அடுத்தது நியூட்டனுடைய மூன்றாம் இயக்க விதி. இது உன்னை ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை ஒன்று உண்டு என்று படித்திருப்பீர்கள். ஓகே. ஏ என்ற பொருள் பி என்ற பொருளின் மீது FA விசையினை செலுத்தும் பொழுது பி ஆனது தன் எதிர்விசை FBயினை ஏ மீது செலுத்தும். இவற்றின் எண்மதிப்பு சமம். பாரு, இது நீ சின்ன கிளாஸில் படிச்சிருப்ப. என்ன? நீச்சல் வேணும். நம்ம நீந்தும் போது என்ன பண்ணுவோம்? நீச்சல் தெரியல உங்களுக்கெல்லாம். நீந்தும் போது என்ன பண்ணுவோம்? முன்னாடி கைகளை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியை பின்னோக்கி தள்ளும்போது அந்த தண்ணி போய் என்ன செய்யும்? நம்ம உடலை முன்னோக்கி தள்ளும். ஓகே. அப்போ என்னது? அப்படி நம்ம பின்னோக்கி தள்ளுறதால் தான் நம்ம என்ன செய்ய உடல் முன்னோக்கி போகுது. அதே மாதிரியே பறவை தமது சிறகுகளின் விசையின் மூலம் காற்றினை கீழே தள்ளும். அப்போ என்ன செய்யுது? பறவை மேலே பறக்க உதவுகிறது. அதே மாதிரி துப்பாக்கி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம்? விசையுடன் முன்னோக்கி செல்ல அதற்கு சமமான எதிர் விசையினால் குண்டு வெடித்த பின் துப்பாக்கி பின்னோக்கி நகரும். அது நீர்க்கூட்டு உண்டு அழிவில்லை. புறவிசை ஏதும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அல்லது அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கூட்டு உந்தம் மாறாமல் இருக்கும். இதை எப்படி நிரூபிக்கலாம்? இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த M1 M2 அப்படிங்கிறதுலாம் என்னென்னா பொருளினுடைய நிறை. ஓகே. அடுத்தது கொடுத்துருக்காங்க U1 U2 V1 V2. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். U1 U2 என்பது ஆரம்ப திசைவேகம், V1 V2 என்பது இறுதி திசைவேகம் படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா FA FBன்னு இருக்கும். இது திசைவேகம், ஏன்னா ஃபோர்ஸ், அதாவது மோதலை ஏற்படுத்தக்கூடியது. FAங்கிறதும் FBங்கிறதும் ஒன்றுக்கு ஒன்று என்ன செய்கிறது? மோதிக்கொள்ள போகிறது. இது காமிச்சிருக்காங்க பாருங்கள். அம்புக்குறி இதை எப்படி காமிச்சிருக்காங்க, இதை எப்படி காமிச்சிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிச்சா? AB என்ற ரெண்டு பொருள், இது A, இது B. AB என்ற ரெண்டு பொருளுடைய நிறை M1 M2. இது நேர்கோட்டில் செல்கிறது, ஒரே நேர்கோட்டில் செல்கிறது. U1 U2 என்பது ஆரம்ப திசைவேகம். பொருள் A ஆனது Bயை விட அதிக திசைவேகத்தில் இருப்பதாக நம்ம நினச்சிக்குவோம். அப்போ T கால இடைவெளியில் A ஆனது Bயின் மீது மோதலை ஏற்படுத்தும். ஓகே, இது என்னன்னு சொன்னால் உனக்கு காமிச்சிருக்காங்க. நியூட்டனுடைய இரண்டாம் இயக்க விதியின்படி விசை நம்ம எப்படி வரையறுக்கிறாங்கன்னா, FB is equal to M2 into V2 minus U2/T என்று வருவிக்கிறார்கள். அது FA என்ன பண்ணுறாங்க? இங்கே இருக்கு இல்லையா, FA இப்படி வருவிக்கிறாங்க உனக்கு. அப்போ FA is equal to எப்படி இருக்குன்னு சொன்னால் M1 into V1 minus U1ஆக இருக்கும். அப்போ என்ன செய்யுது? ரெண்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்று எப்படி இருக்குது? சமமாக இருக்கிறது. அதை உனக்கு ஒரு சம் மூலமாக உனக்கு சொல்கிறாங்க பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். FA is equal to minus FB அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, FAங்கிறது நம்ம என்னென்னு பார்த்தோம்? M1 into V1 minus U1 into T is equal to minus M2 into V2 minus U2 into T. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்ஸ் பாருங்கள். M1 into V1 minus U1 into T. இது எப்படி போடலாம்? M1 V1 minus M1 U1 into T என்று போடலாம். ஓகே, இது எப்படி நம்ம நெக்ஸ்ட்டு இது எப்படி போடலாம்? M2 V2
மைனஸ் m2u2 இன்ட்டு t என்று போடலாம். ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் பாருங்கள். m1 v1 மைனஸ் m1 u1 ஓகே இஸ் ஈக்குவல் டு m2 v2 மைனஸ், இது வந்து மைனஸில் இருக்கும், m1 v1 வந்து மைனஸ், இங்கே மைனஸ் m2 u2. t பொதுவாக இருக்கிறதால நம்ம என்ன செய்கிறோம், அதை எடுத்துடுறோம், ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறதால எடுத்துடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மைனஸில் இருக்குது, நமக்கு இது ப்ளஸ் ஆகணும், அந்த சைடு போகணும். ஓகே, இது நமக்கு மைனஸில் இருக்குது, இது ப்ளஸ் ஆனால் இந்த சைடு வரணும். பெருக்கும்போது உனக்கு என்ன ஆகும்னா இது கூட்டுக்குறியாக மாறிவிடும். ஓகே, அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன ஆகும் உனக்கு, m1 v1 இது என்ன வந்துடும், அடுத்தது இங்கே வந்துடும் ப்ளஸ் m2 v2, இந்த மைனஸ் வந்து என்ன ஆகிடும், இங்கே வந்துடும் v2 இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது உனக்கு m1 u1, இங்கே ப்ளஸ் m2 v2 இருக்குது. ஓகே, புரிஞ்சுது அந்த சம் உனக்கு. ஓகே, இந்த மேற்கொண்ட சமன்பாடு வந்து எப்படி இருக்குது, ஒன்றுக்குள்ளே ஒன்று சமம் என்பதை காட்டுகிறது. அதே மாதிரியே ராக்கெட் ஏவுதலினுடைய நிகழ்வு. ராக்கெட் ஏவுதலில் நியூட்டன் 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி இரண்டு பயன்படுகிறது. ராக்கெட்டில் வந்து உந்தல் கலனில் எரிபொருள்கள் நிரப்பப்படுகின்றன. அவை எரியூட்டும் போது வெப்ப வாயுக்கள் ராக்கெட்டின் வால் பகுதியிலிருந்து என்ன செய்யும், அதிக தேச வேகத்தில் இருக்கும். நீ ராக்கெட்டில் மேலே போகும்போது கீழே வந்து நெருப்பு புகையாக இருக்கும் இல்லையா, பார்த்துருக்கீங்களா? ஸோ உருவாகும். இந்த உந்தத்தை சமன் செய்ய அதற்கு சமமான எதிர் உந்து விசை எரிகுடத்தில் உருவாகி ராக்கெட் மிகுந்த வேகத்தில் என்ன செய்கிறது, முன்னேறி செல்கிறது நமக்கு. சரிம்மா, அந்த ராக்கெட் உயர பயணிக்கும் போது அதில் உள்ள எரிபொருள் முழுவதும் எரியும் வரை அதன் நிறை படிப்படியாக என்ன செய்யும், குறைக்கப்படும். ஸோ அது மாதிரி தான் உனக்கு ராக்கெட் மேலே இருக்குது. ரைட், ஈர்ப்பியல். நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விதி இது நீ லாஸ்ட் இயர் நீ இதையும் படிச்சிருக்க. நீ அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு துகளும் பிற துகளை ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பில் ஈர்க்கின்றது. இந்த விசையானது அவைகளின் நிறைகளின் பெருக்கற் பலனுக்கு நேர் விகிதத்திலும் அவற்றின் மையங்களில் உள்ள தொலைவுகளின் இருமடிக்கு எதிர் விகிதத்திலும் இருக்கும். மேலும் இவ்விசை நிறைகளின் இணைப்பு கூட்டின் வழியாக செல்லக்கூடியது. கொடுத்துருக்காங்க m1 m2 ரெண்டு பொருள் கொடுத்துருக்குறாங்க. இது r என்ற தொலைவில் வைக்கப்படுகிறது. m1உடைய சென்ற பகுதியும் m2ஓட சென்ற பகுதியும் கொடுத்துருக்குறாங்க. இங்கேருந்து இங்கே ஸோ r கொடுத்துருக்குறாங்க, உனக்கு வைக்கப்படுகிறது. இவற்றுக்கிடையே உள்ள ஈர்ப்பு விசை வந்து எஃப் ஃபோர்ஸ் செய்யுது. அப்போ என்ன அர்த்தம், f இஸ் ஈக்குவல் டு m1 இன்ட்டு m2 வச்சுக்கோம், m1 இன்ட்டு m2 பை 2 இருக்குது இல்லையா, பை ஆர் ஸ்கொயர் இதை வச்சு உனக்கு வருவிக்கிறாங்க. இந்த இன்ஃபினிட்டிக்கு பதிலாக அவனுக்கு என்ன பண்ணாங்க, ஜி என்று குறிப்பிடுகிறார்கள். ஜி என்றால் என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஜி என்பது என்ன அப்படின்னு சொன்னால் உனக்கு ஈர்ப்பியல் மாறிலி. இதனுடைய மதிப்பு என்னன்னு சொன்னால் 6.674 இன்ட்டு 10⁻−11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கிலோகிராம் -2. புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன, 9 கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9.8 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். கடல் மட்டத்தில் நல்லா தெரிஞ்சுக்கணும், கடல் மட்டத்தில் இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேலே உள்ள பொருளை எல்லாம் பூமி தன்னை தீர்த்துக்கொள்ளியா, அப்போ விழக்கூடிய அந்த சராசரி மதிப்பு என்னவாக இருக்கும்னு சொன்னால் 9.8 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்டாக இருக்கும். இது வந்து ஜி என்பது என்னன்னு சொன்னால் ஈர்ப்பியல் விதி. இதை வந்து நம்ம என்னென்னா ஸ்மால் ஜி குறிப்பிடுவோம். ஸோ ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க உனக்கு. ஓகே, எம் நிறை கொண்ட ஸ்மால் எம் நிறை கொண்ட பொருள் ஓய்வு நிலையில் புவி பரப்பின் மேல் உள்ளது. கொடுத்துக்கலாம் பாருங்கள், புவி பரப்பினுடைய மேல் உள்ளது. இதை வந்து எர்த்துன்னு சொல்கிறாங்க, எர்த்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, மேல் உள்ளது. பொருளின் மீது செயல்படும் இரு விசைகளை கீழ்கண்டவாறு கணக்கிடலாம். இது பொருள் ஆப்ஜெக்டு. கேபிட்டல் எம் என்பது புவியின் நிறையாக கொள்வோம், வெயிட், எடை. புவியின் நிறை புவி மையத்தில் குவிந்திருப்பதாக எடுத்துக்கொள்வோம். நம்ம வந்து சண்டில் வந்து என்னுடைய மையத்தில் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா அதனுடைய வெயிட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ புவியினுடைய ஆரம் எவ்வளவு அப்படின்னு சொன்னால்
புவியினுடைய ஆரம் என்ன? இதுலேருந்து இது வரையில் புவியினுடைய ஆரம் நான் தப்பாக பண்ணிட்டேன், இது வரைக்கும் தான். புவியினுடைய ஆரம் எவ்வளவுன்னு சொன்னால் 6378 கிலோமீட்டர். இது வந்து தோராயமாக நம்ம என்ன சொல்லுவோம்னா 6400 கிலோமீட்டர்னு சொல்லுவோம். அப்போ நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விதி புவிக்கும் பொருளுக்கும் உள்ள ஈர்ப்பியல் விதியை எப்படி கணக்கிறாங்கன்னா F = Gmm/r² என்று கணக்கிடுகிறார்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடையை எப்படி கணக்கிட்டாங்க? F = ma. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம F = ma முடுக்கம். இந்த G என்பது என்னன்னு சொன்னால் புவியீர்ப்பு முடுக்கம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். இது வந்து சாதாரண முடுக்கம் என்று சொல்வோம், முடுக்கிவிடப்படும் ஒரு பொருள். G என்பது புவி ஈர்ப்பு முடுக்கம். நல்லா தெரிஞ்சுக்கணும். புவியீர்ப்பு முடுக்கம் மாற்றிக்கக்கூடாது, நீங்கள் நாம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னுடைய புவியினுடைய நிறை. புவியினுடைய நிறை வந்து என்ன மதிப்பு? கேபிட்டல் M சொல்கிறோம் இல்லையா? ஏற்கனவே நம்ம அந்த பிக்சரில் பார்த்தோம். 5.974 × 10⁻24 கிலோகிராம். அப்போ புவியீர்ப்பு முடுக்கத்தின் மாற்றம் நாம் கீழிருந்து மேலே போக போக, அதாவது நாம் புவியிலிருந்து தரை பகுதியில் இருந்து உயர செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கம் படிப்படியாக குறையும். இந்த ஈர்ப்பு விசை வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, அப்போ அதுதான் சொல்லுங்கள். அதே போல் புவியின் அடி ஆழத்திற்கு செல்ல செல்ல புவி முடுக்கத்தின் மதிப்பு குறையும். புவியின் மையத்தில் G∞ இருக்கும் அப்படிங்கிறாங்க எனக்கு. ஸோ இது மாற்றம் ஏற்படும். ஒவ்வொரு துருவ பகுதிகளில் மாற்றம் ஏற்படும், ஆழமான பகுதிகளில் மாற்றம் ஏற்படும், உயரம் மேலே மேலே கொள்ளும்போது புவியீர்ப்பு முடுக்கத்தின் மாற்றம் கிடைக்கும். அடுத்தது எடை நிறை வேறுபாடு. இதில் பார்த்தீங்கன்னா எடை நிறை வேறுபாடு 2 லைனில் கொடுத்துட்டாங்க உனக்கு. நிறை என்பது பொருளின் அடிப்படை அலகு, எடை என்பது வெக்டர் அளவு. ஓகே, பொருளின் நிறை என்பது அதில் அடங்கியுள்ள பருப்புகளின் அளவு. ஒரு பொருள் மீது செய்யப்படும் ஈர்ப்பு விசையின் மதிப்பு இது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கிலோகிராம், அதனுடைய அலகு. இதனுடைய அலகு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நியூட்டன். 3 பாயிண்ட் தான் இதில் படிச்சுக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து கீழே கொடுத்துருக்காங்க உனக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? மின் தூக்கியின் நகர்விற்கேற்ப தோற்ற எண் மதிப்பை ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணையை நீ படித்து பாருங்கள். புரியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 பேராகிராஃபில் தெரிஞ்சிக்கக்கூடியது இருக்குது பாரு. நிலவில் புவி ஈர்ப்பு முடுக்கத்தினுடைய மதிப்பு 1.625 மீட்டர்/வினாடி². ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல 60 கிலோகிராம் நிறையுள்ள ஒருவர் பூமியில் 588 நியூட்டன் எடையுடன் நிலவில் 97 நியூட்டன் எடையுடன் இருப்பார். அதாவது என்னென்னா பூமியில் வந்து அவர் 588 நியூட்டனும் நிலவில் வந்து 97 நியூட்டனும் இருப்பார். ஆனால் அவரது நிறை மதிப்பு 60 கிலோ. புவியிலும் நிலவிலும் மாறாது, அவருடைய வெயிட் மாறாது. ஆனால் பூமியில் வந்து 588 நியூட்டன் எடையுடன் நிலவில் வந்து 97 நியூட்டன் எடையுடன் இருப்பார். ஓகே, கிலோகிராம் வந்து அவருக்கு மாறாது, நிறைமதிப்பு மாறாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோற்ற எடை. தோராயமாக நம்ம சொல்கிறது தான் தோற்ற எடை. இது ஆல்ரெடி நாம் முடிவு கிளாஸில் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம மின்தூக்கியில் வந்து ஒருவர் மேலும் கீழும் நகர்ந்தது தான் இந்த தோற்ற எடைக்கு வந்து நமக்கு உதாரணமாக சொல்லியிருக்கிறாங்க. எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். M நிலை கொண்ட ஒருவர் மின்தூக்கியில் மேலும் கீழும் நகர்வதாக கொள்வோம். ஓய்வு நிலையில் அவர் மீது செயல்படும் ஈர்ப்பு விசை அவரது எடைக்கும். இது மின்தூக்கியின் தரையின் மீது கீழ்நோக்கி செங்குத்தாக செயல்படும் அவரது எடைக்கும் சமமான எதிர்விசை தரைப்பரப்பில் இருந்து செங்குத்தாக கீழ்நோக்கியும் செயல்படும். இது தோராய மதிப்பு. அவரது இந்த மின்தூக்கி நகர்வுக்கு எப்போ என்ன செய்வார்? அவர் மேலே கீழே அவருடைய தோராய மதிப்பு அளவிடப்படுகிறது. அதாவது ஓய்வு நிலையில் உள்ள போது உள்ள உண்மையான எடை மேலே அல்லது கீழே அவர் நகரும்போது அதே மதிப்பில் இருக்காது, மாறுபடும். இது தோராய மதிப்பு, வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு எடை இழப்பு. எப்போல்லாம் நீங்கள் வந்து எடை இழப்பு ஏற்படுவதாக உணர்வீர்கள்? இப்போ கேளிக்கை பூங்காவுக்கு போகிறீங்க, ராட்டனத்தில் சொல்கிறீங்க, சுற்றுறீங்க. மேலே ஏறும்போது உனக்கு தெரியாது, கீழே இறங்கும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம எடை குறைந்த மாதிரி இருக்கும் இல்லையா?
அப்போ மேலிருந்து கீழே ஒரு குறிப்பிட்ட முடுக்கத்தில் வரும்போது நமது எடை இழப்பது போல் தோற்றம் ஏற்படும் இல்லையா? இதே சில சமயங்களில் மின்தூக்கியில் நாம் நகரும்போது ஏற்படும். அப்போ மேலிருந்து கீழே வரும் பொருளுடைய முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்தின் சமமாக உள்ளபோது தடையில்லாமல் தானே கீழ்நிலை ஏற்படுகிறது. அப்போது நம்மளுக்கு எடை குறைவதாக தோன்றும். இவ்வளோதான் விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு விண்வெளி வீரனுடைய எடை இழப்பு. புவியினை சுற்றி வரும் விண்கலனில் வேலை செய்யும் விண்வெளி வீரர் அங்கு புவியீர்ப்பு விசை இல்லாததாலேயே மிதக்கின்றார். அங்கே ஈர்ப்பு விசை கிடையாது, மேலே ஈர்ப்பு விசை கிடையாது நம்ம நினைக்கிறோம். இது தவறான கூற்று. ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, பூமியிலேருந்து மேலே செல்ல செல்ல ஈர்ப்பு விசை கம்மியாகும்னு பார்த்தோம். அதனால தான் அவர் மிதக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது ஒரு தவறான கூற்று. கவனிங்க, விண்வெளி வீரர் உண்மையில் மிதப்பது கிடையாது. விண்கலம் மிக அதிக சுற்றியக்க திசைவேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் அந்த களத்துடன் இணைந்து சமவேகத்தில் நகர்கிறார். அவரது முடுக்கம் விண்வெளி முடுக்கத்திற்கு சமமாக இருப்பதால் அவர் தடையின்றி விழும் நிலையில் உள்ளார். அப்போது அவரது தோற்ற எடை மதிப்பு சுழி. எனவே அவர் களத்துடன் எடையற்ற நிலையில் காணப்படுகின்றார். இதுதான் காரணம். இப்போ நம்ம ராட்டினத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா, இதுதான் காரணம். சரி, நியூட்டனுடைய ஈர்ப்பு விதியினுடைய பயன்பாடு என்னென்ன? அண்டத்தில் உள்ள விண்பொருள்கள் பரிணாமங்களை அளவிட இது பயன்படுத்தப்படுகிறது. புவியினுடைய நிறை, ஆரம், புவியீர்ப்பு முடுக்கம் இவற்றை துல்லியமாக கணக்கிட உதவுகிறது. புதிய விண்மீன்கள் இருக்கா, கோள்கள் இருக்கா, அதை கண்டுபிடிக்க பயன்படுகிறது. சில நேரங்களில் விண்மீன்களின் சீரற்ற நகர்வு அருகில் உள்ள கோள்களுடைய இயக்கத்தை பாதிக்கும். இந்த நேரங்களில் விண்மீனினுடைய நிறையினை அளவிட இந்த விதி பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து, தாவரங்களின் வேர் முளைத்தல் மற்றும் வளர்ச்சி புவியின் ஈர்ப்பு திசை சார்ந்து அமைவது புவி திசை சார்பு இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது என்னென்னா, பூமியை நோக்கி வந்தால் புவி திசை சார்பு, வானத்தை நோக்கி நகர்ந்தால் என்ன செய்வோம் நம்ம, அது தண்டு மேல் நோக்கி வளரும் இல்லையா, அதை ஒளி சூரிய ஒளியை நோக்கி வளர்றதால அது ஒளி சார்பு அசைவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அங்கே சொல்லிக்கிறாங்க. அடுத்து, பொருள்களினுடைய பாதையினை வரையறை செய்வதற்கு இந்த விதி பயன்படுத்தப்படுகிறது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுடன் இந்த பாடம் உனக்கு முடிவடைகிறது. இந்த பாடத்தினுடைய இறுதியாக உனக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புக்கு உள்ளே போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஆன்சரை படியுங்க. தெரியலை அப்படின்னா உங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு செய்யப்படும் சொன்னால் உனக்கு அந்த அளவில் கணக்கீடுகளும் சுருக்கமான விடைகளில் விரிவான விடைகள்லாம் உனக்கு மறுபடியும் அடுத்த பகுதியில் உனக்கு சொல்லித்தரப்படும். நன்றி மாணவர்களே.